திங்கட்கிழமை வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படி தாங்க சொல்லணும். நம்ம கதிர் கூட தான் சேர்ந்து நான் வாழ போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தனம் வந்து அதிரடியா ஒரு முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ரகுராம் வந்து என்ன பண்ண போறாரு அப்படின்னு பார்க்குறப்போ சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட்டு எடுத்த உடனேயுமே வந்து நம்ம மாயா இருக்காங்கல்ல, மாயாவை பத்தி ஜானகி வந்து சீனுகிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. "ஏய் இங்க பாரு சீனு, மாயா மட்டும் இல்லைன்னா இந்த குடும்பமே இந்த நிலைமையில இருந்திருக்காது. எப்படி ஆயிருக்கும்னு நினைச்சாலே எனக்கே பார்க்கவே பயமா இருக்கு" அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "இங்க பாருங்க அத்தை, அவளை தலையில தூக்கி வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காதீங்க. நம்ம குடும்பம் இந்த நிலைமைக்கு இருக்கிறதுக்கு காரணமே வந்து இவ தான். இவ மட்டும் இல்லைன்னா இந்நேரம் குடும்பமே நல்லா இருந்திருக்கும்" அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. "டேய் சீனு, உனக்கு தாண்டா உண்மை தெரியல. தயவுசெய்து வந்து மாயா அந்த மாதிரிலாம் பேசாத. மாயா பண்ணதெல்லாம் நினச்சா நீயே வந்து அவளை சேர்த்து உன் கூட வாழ ஆரம்பிச்சிருவ" அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "அத்தை, அவள் நல்லது பண்ணியிருந்தா நீங்கள் சொன்ன மாதிரி இந்த குடும்பத்துக்கு அவள் நல்லது பண்ணி ஏதாவது பண்ணியிருந்தா கண்டிப்பாக நானே வந்து அவங்க கூட சேர்ந்து வாழ்ந்திருப்பேன். ஆனால் அவள் பண்ணது அப்படி இல்லையே" அப்படின்னு சொல்லிட்டு சீனு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. "டேய்! அவ என்னலாம் பண்ணியிருக்கா தெரியுமாடா அந்த குடும்பத்துக்கு" அப்படின்னு சொல்லிட்டு, அந்த இடத்துல ஜானகி வந்து சொல்ல வராங்க. மாயா வந்து தடுத்துடுறாங்க. மாயா வந்து தடுத்தோனே ஜானகி வந்து அமைதியாயிட்டு, "சரி சீனு, நீ தான் சொல்றேல்ல, அவ வந்து நல்லது தான் பண்ணியிருக்கான்னு தெரிஞ்சா, அவ கூட தான் சேர்ந்து வாழ்வேன்னு சொல்றேல்ல, கண்டிப்பா உனக்கு ஒரு நாள் உண்மை தெரிய வரும். அந்த உண்மை தெரிய வரும்போது, நீயே வந்து மாயாவுக்கு வந்து சப்போர்ட் பண்ண போற பாரு" அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "அப்படி நல்லது தான் பண்ணியிருந்தான்னா, கண்டிப்பா நானே மாயாவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவேன் அத்த" அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்கிற மாரி காட்டுறாங்க. "இது போதும் சீனு எனக்கு. உனக்கு எப்போ உண்மை தெரிய வருமோ, அப்போ கண்டிப்பாக அந்த உண்மை வந்து தெரிய வரும். இப்போதைக்கு வந்து அதை வந்து சொல்லக்கூடாதுன்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன்" அப்படிங்கிற மாதிரி வந்து ஜானகி சொல்கிறாங்க. "சரி அத்தை, நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து மாயா வந்து நல்லது தான் பண்ணியிருந்தா அப்படின்னு சொல்லியிருந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான்" அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து அவங்க வந்து போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம தனம் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. காலில் வேறு அடிபட்டுருச்சு. பெட்டில் உட்காந்து ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அப்போ அந்த இடத்துக்கு வந்து நம்ம மாயா, ஜானகி 2 பேருமே போகிற மாதிரி தான் காட்டுறாங்க. அப்போ வந்து "தனம், என்ன தனம் ஒரு மாதிரி டல்லா இருக்க" அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி வந்து கேட்குறாங்க. "இல்லைம்மா, என் வாழ்க்கைய நெனச்சா எனக்கே ரொம்ப வருத்தமா இருக்கு. நான் வந்து ஆசையா வந்து ஒருத்தர லவ் பண்ணேன். கடைசியில அவரு பார்த்தா இப்படி இருப்பார்ன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாம போச்சு. சரி வந்து நல்ல வேளை அவர வந்து கல்யாணம் பண்ணல. நான் கதிர தான் கல்யாணம் பண்ணேன்" அப்படின்னு சொல்லிட்டு, கதிர வந்து ஃபர்ஸ்ட்டு புரிஞ்சுக்காம ரொம்ப காயப்படுத்திட்டேன். இப்போ அவன புரிஞ்சுக்கிட்டேன். அவன் கூட சேர்ந்து வாழணும்னு நெனைக்கும்போது, குடும்பமோ, சூழ்நிலையும் என்னைய வந்து சேர்த்து வைக்கிறதுக்கு ரொம்ப தயங்குது. அது மட்டும் இல்லாம அப்பா வந்து இதுக்கு ஒத்துக்கிற மாட்டாரு. நான் என்ன பண்ணுறேன்னே தெரியலம்மா. ரொம்ப கவலையா இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "ஏய் எதுக்கா கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க? இந்த வீட்ல வந்து உங்க அப்பா வந்து உன் பேச்ச மட்டும் தான் கேட்காரு. உன் பேச்ச தவிர வேற யார் பேச்சையும் கேட்க மாட்டாரு. அது உனக்கு தெரியும்ல" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "ஆமாம்மா" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, "நீ வந்து உங்க அப்பாகிட்டயே போய் சொல்லு. கதிர வந்து நான் விரும்புறேன். நான் அவங்க கூட தான் சேர்ந்து வாழ போறேன்னு சொல்லு. கண்டிப்பா சேர்த்து வைப்பாரு" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, ஜானகி வந்து சொல்றாங்க. "அம்மா, அப்பாகிட்ட போய் நான் எப்படிம்மா பேசுறது? அப்பா வந்து என் மேல எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சிருக்காரு. அவர் நம்பிக்கைய உடைக்கிற மாரி என்னால பேச முடியாதும்மா" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. "இங்க பாரு தனம், நீ நார்மலா போய் பேசுனா உங்க அப்பா வந்து கோவப்படத்தான் செய்வாரு. இப்போ உங்க அப்பா வந்து உன்னைய ஃபுல்லா வந்து ஃப்ரீடம் குடுத்து விளையாட விட்டுருக்காரு. நீ நல்லபடியா விளாடு. விளாண்டு ஜெயிச்சு அதுக்கடுத்து வந்து உங்க அப்பாகிட்ட போய் சொல்லு. உங்க அப்பாவ பத்தி உனக்கு தெரியும்ல. நீ ஆசைப்பட்டு கேட்டா கண்டிப்பா அத நிறைவேத்தி தான் வப்பாரு. நீ தான் தயங்கிட்டு இருக்க. நீ நல்லா விளாண்டு ஜெயிச்சுட்டு போய் சொன்னேன்னா, கண்டிப்பா உன் ஆசைய வந்து நிறைவேத்தி வப்பாரு" அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. "அம்மா, அப்படின்னா நான் நல்லபடியா விளையாண்டு ஜெயிச்சுட்டு போனா, அப்பா என்னை வந்து கதிர் கூட சேர்த்து வச்சுருவாராம்மா?" அப்படிங்கிற மாரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து நம்ம மாயா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "ஆமா தனம், நீ கண்டிப்பா விளையாடு. இப்போ வந்து ஸ்டேட்டுக்கு விளையாட போற. அடுத்து நேஷனலுக்கு விளையாடு. நல்லபடியா விளையாண்டு ஜெயிச்சிட்டேன்னா, கண்டிப்பா வந்து பெரியப்பா உன்னையும் கதிரையும் சேர்த்து வச்சுருவாரு" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. "சரி மாயா, கரெக்டான நேரத்தில எனக்கு கரெக்டான அட்வைஸ் பண்ணியிருக்க. நான் இதுவரைக்கும் விளையாண்டது எனக்காக தான் விளையாண்டேன். இனிமேல் நான் விளையாடப் போறது வந்து கதிர்க்காக விளையாடப் போறேன். கதிர் கூட சேர்ந்து வாழ்றதுக்காக விளையாடப் போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு தனம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. "சூப்பர்! இனிமே வந்து நீ நல்லபடியா விளையாண்டு வின் பண்றது தான் உன்னோட குறிக்கோளா இருக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்து சொல்லிட்டு, "சரி கால்ல அடிபட்டுருச்சுன்னு சொன்னியே, கால் எப்புட்ருக்கு?" அப்படிங்கிற மாரி கேட்குறாங்க. "கால் வலிக்கத்தான் செய்யுது மாயாக்கா" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "ஓ! அப்படியா விஷயம்?" அப்படின்னு சொல்லிட்டு, "பெரியம்மா வாங்க போவோம்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து ஜானகி வந்து கூப்பிட்டு வெளியில வராங்க. வெளியில அந்த இடத்துல வந்து கதிர் இருக்காரு. கதிர்கிட்ட போய் சொல்றாங்க. "டேய் என்னடா ஒரு பொறுப்பு இல்லாம இருக்கியே கதிர்" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, "என்ன மாயா சொல்ற? நான் என்ன பண்ணணும்? நான் என்ன பொறுப்பு இல்லாம இருக்கேன்?" அப்படிங்கிற மாரி கேட்டவுடனேயும், "அங்க உன் பொண்டாட்டி கால்ல வந்து அடிபட்டு நடக்க முடியாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா. நீ என்னடான்னா எனக்கு என்னன்னு இருக்கியே, போய் அவளுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்றா" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "நான் என்ன ஹெல்ப் பண்ணேன்? அவ ஏதாவது நெனச்சுக்கிருவாளோன்னு சொல்லிட்டு எனக்கே மனசுக்குள்ள வந்து ஒரே யோசனையா இருக்கு" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "அதெல்லாம் ஒண்ணும் நெனைக்க மாட்டா. அவ உன்கிட்ட சொல்றதுக்கு தயங்கிட்டு தான் இருக்கா. நீ போயி
அவளோட கால்ல வந்து மருந்து போட்டு விடு. அவளுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும்ல அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. சரிம்மாயா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேண்டேஜ் அதெல்லாம் வாங்கிட்டு அந்த இடத்துல இருந்து நம்ம கதிர் வந்து உள்ள வர்ற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. உள்ள வந்து தனத்த பார்க்காங்க. தனம் அப்படியே அமைதியாவே இருக்காங்க தலைய குனிஞ்சுக்கிட்டு. கதிருக்கும் ஒண்ணும் பேச தெரியல. 2 பேருமே பேசாமயே அமைதியாவே இருக்கிற மாரி காட்டுறாங்க. அவங்க வந்து தனம் வந்து கண்ணாலே வந்து எனக்கு வந்து அடிபட்டுருக்கு. நீ வந்து மருந்து போட்டு விடு அப்படிங்கிற மாரி வந்து அவங்க சொல்ற மாரி காட்டுறாங்க. இத வந்து கதிர் வந்து புரிஞ்சுக்கிட்டு கால தூக்கி அவங்க மடியில வச்சுக்கிறாங்க. மடியில வச்சுக்கிட்டு ஆயில்மெண்ட்டெல்லாம் போட்டு விட்றாங்க. போட்டு விட்டுட்டு அவங்களுக்கு கால்ல வந்து அந்த முழங்கால்ல வந்து பேண்டேஜ் எல்லாம் கட்டி விடுற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. 2 பேருக்குமே வந்து பேக்கிரவுண்ட்ல வந்து ஒரு லவ் சாங்கெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோட வந்து முடிச்சிடுறாங்க.